நகைச்சுவை உணர்வுங்கிறது இரண்டு வகைப்படும். ஒன்று, நல்ல நகைச்சுவையை கேட்டு மனவிட்டு சிரிப்பாங்க, ஆனால் யாரையும் அவங்களால சிரிக்க வைக்க முடியாது. சில பேர் நல்ல சிரிக்க வைப்பாங்க, எந்த நகைச்சுவைக்கும் சிரிக்காமே இருப்பான், அப்படியே மண்ணு மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவர் வாயை திறந்தால் அப்படி சிரிப்பு வரும். இப்படி ஒரு ரெண்டு வகை இருக்கான். ஆனால் ரெண்டும் கலந்துருக்கிறது ரொம்ப கஷ்டம். மற்றவர்களை சிரிக்க வைப்பதும் சிரிப்பதும் கலந்துருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மனுஷனை ரொம்ப சீக்கிரம் அழுக வச்சிடலாம், ஆனால் ஒரு மனிதனை சிரிக்க வைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தான் இருக்கின்ற சூழ்நிலையை யார் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ரொம்ப நாளைக்கு நீண்ட ஆயுளோடு அவர்கள் வாழ்வார்கள். அதனால் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடம் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் சொல்கிறத கூட கோபமாக சொல்லுவான். வாங்க குட் மார்னிங், குட் மார்னிங், அதுக்கு என்னப்பா அப்படிமா, தெரியாமல் சொல்லிட்டேன், உனக்கிட்ட போய் சொன்னேன் பாரு குட் மார்னிங்னு. நல்லா இருக்கியான்னு கேட்குறத கூட கோபமாக கேட்பாங்க. நல்லா இருக்கியா அப்படிமா, நான் நல்லா இல்லைடா, இப்படி கேட்டால் எவன்டா நல்லா இருக்கேன்னு பதில் சொல்லுவான். அப்படின்னு கேட்குற கேள்வியிலேயே அந்த ஒரு மகிழ்ச்சியான உணர்வோடு கேட்கப்படுகின்ற கேள்விக்கு அதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது, சாப்பிட்டியா அப்படின்னா இல்லை, சாப்பிட்டவன் கூட சாப்பிட்லன்னு சொல்லிடுவான், அப்படி இருக்கான். சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். அப்புறம் ஒரு டாக்டரே பாருங்கள், நோயாளிக்கிட்ட அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக பேசினார்னா அந்த நோயாளி என்ன நோய்க்காக வந்தோங்கிறதே மறந்துடுவேன். வாங்கயா உட்காருங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து, இங்கே அடிக்கடி வர முடியுமா சார், ஆஸ்பத்திரி சார் இது, ஏதாவது நோய் இருந்தால் தான் சார் வர முடியுங்கிறேன். யார்? நோயாளி. டாக்டர் சொல்கிறார், பரவாயில்லையே இவ்வளவு தெளிவாக பேசுகிறீங்க, உங்களை பார்த்தா நோய் இருக்கிற மாதிரியே தெரியலையே, இவ்வளவு நல்லா இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒன்றும் இல்லை சார், காலையிலேருந்து ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்குது, தலை சுற்றுது, இவ்வளவுதானே, எல்லாருக்கும் வர்றது தான், இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்ட்டு அந்த டாக்டரு அதை அப்படியே எளிமைப்படுத்தினார்னா அவன் அப்படியே உட்காந்துருந்தவன் கொஞ்ச நேரத்தில், அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம் சார், ஒரு 3 நாள் மாத்திரை மட்டும் கொடுக்குறேன், சாப்பிட்டு போங்க, சரிங்க சார் அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிடுவான். சில டாக்டரு காலையிலேருந்து ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்குது சார், அப்படியா அப்படின்னாருன்னா ஏதோ பெரிய பிரச்சனை நம்மளுக்கு ஆயிடுச்சு போல இருக்குன்ட்டு, ஆமாம் சார், எனக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை சார், ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்ட்டு பதறிடுவான். ஒருத்தர் சொல்கிறத நம்ம ரிசீவ் பண்ணுறதுலேயும் விஷயம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நகைச்சுவை உணர்வு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஒரு விஷயத்தை கேட்டோன்னா அதுக்குள்ளே என்ன நகைச்சுவை இருக்கோ அதை அப்படியே ஒரு வார்த்தையில் நகைச்சுவை பண்ணுவாங்க. சில பேர் ஒரு ஆக்ஷனில் நகைச்சுவை பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற அந்த முகபாவனையை பார்த்தோன்னே நமக்கு நகைச்சுவையாக இருக்கும். வடிவேலு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அவர் அழுதாருன்னா ஊரே சிரிக்கும், பார்த்துருப்பீங்க, அப்படிம்பாரு. ஆனால் அவர் அழுவார், ஊரே சந்தோஷப்படும். சர்க்கஸில் இருக்க கோமாளிகள்லாம் பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிடுவாங்க. அந்த அடித்ததை பார்த்துட்டு குழந்தையெல்லாம் கைதட்டி சிரிக்கும், ஓங்கி டப்புன்னு விடுவேன், உடனே அவன் போவாங்க, போகிறப்பே அவன் பேண்ட் அவுந்து விடுவான். அந்த பேண்ட் அவுந்து விழுந்தோடனே குழந்தையெல்லாம் தொப்பியை கீழே போடுவான், தொப்பியை எடுப்பான், திருப்பி வருவான், மேலே போவான். அந்த சர்க்கஸ் கோமாளிகளுடைய அந்த உயரம், அவங்களுடைய முகபாவனை, இதை பார்த்துட்டு அந்த குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கும். அதனால் இந்த சிரிப்பை பற்றி நிறைய பாட்டு இருக்குது. சினிமா பாட்டில் பாருங்கள், எம்புட்டு பாட்டு இருக்குது சிரிப்பை பற்றி. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. இன்னொரு படத்தில் சந்திரபாபு பாடுவார், சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே பாடுவார் ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டில் என்எஸ் கிருஷ்ணன் சிரிப்பை பற்றியே ஒரு பாட்டு பாடுவார், சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. அதில் ஒரு அழகான பதில் சொல்லுவார் அந்த சிரிப்புங்கிற பாட்டில்,
சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு. இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு. இது சங்கீத சிரிப்பு. அப்படின்னு பல சிரிப்பு இருக்கு. எங்க ஊர்ல ஒரு ஆள் சிரிச்சான், நாய் சங்கிலி எடுத்துட்டு ஓடிடுச்சு. பயந்துருச்சு நாய். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இழுத்து இழுத்து சிரிப்பாங்க, அப்படின்னு இழுத்து. சில பேர் சிரிக்கிறத பார்த்தா வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கேன். டேய் என்னடா செஞ்ச அப்படின்னு சிரிச்சேங்க. நல்ல வேலை எதுவும் வகுத்துலேருந்து வெளியே வந்துட போதோன்னு பயந்துட்டோம்டான். பல வகையான சிரிப்பு இருக்கு. நானும் பல மேடைகளில் பார்த்துருக்கேன். நாங்களும் என்னென்னமோ ஜோக் அடிச்சுட்டு இருப்போம். நிறைய பேர் சிரிப்பாங்க. ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பார்த்துருக்கேன், ஒரு 5 பேர் இந்த இப்படியே இருப்பாங்க. ஒரு 2.5 மணி நேரம் ஒரு குரூப்பு இப்படியே தான் இருந்தேன், ஒரு 3 பேர். நான் ஏதோ பிரச்சனையா என்னடா அது காது கீது கேட்கலையான்னு பார்த்தா கூப்பிட்டா திரும்புகிறாங்க. சரி வேறு மொழிக்காரங்களா, தமிழ் தெரியாதான்னா தமிழில் பேசுனா கூப்பிட்றேன், பேசுனான் தமிழில். அப்புறம் ஏண்டா அவனால் சிரிக்க முடியலன்னு பார்த்தா, எந்த மனிதன் நன்றாக சிந்திக்கிறானோ அவனால் மட்டும்தான் சிரிக்க முடியும்னு யார், திருவள்ளுவர் மட்டும் இல்லை, தொல்காப்பியர், கலைவாணர் NS கிருஷ்ணன் எல்லாருமே மனிதனுக்கு சிரிப்பும் அழுகையும் அவனுக்கு நிரந்தரமாக ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய உணர்வு. அதனால தான் ஒரு கண்ணதாசனுடைய பாட்டில் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அப்படிம்பாரு சிவாஜி கணேசன். இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி. 24 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, 24 மணி நேரம் அழுதுகிட்டே இருக்க முடியாது. இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வருதோ அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் சிரிப்பும் அழுகையும் மாறி மாறி வந்தால் தான் அதனுடைய முழு பலனையும் நம்மளால் அனுபவிக்க முடியும். அதனால தான் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம். எடுத்தொன்ன ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய உணர்வா நகை சிரிப்பை சொல்கிறார், அதுக்கு அடுத்து அழுகை. ஆனால் இன்றைக்கி கிராமத்தில் என்ன பழமொழி வச்சுருக்கான்னா, சிரிக்கிற பொம்பளைய நம்பாத, அழுகிற ஆம்பளைய நம்பாத. ஆம்பளைய அழுகக்கூடாதான், பெண்கள் சிரிக்கக்கூடாதான் வச்சுருக்காங்க ஒரு சட்டம் இன்றைக்கும் கிராமத்தில். இப்படி சிரிக்கிற குடும்பம் கிழிஞ்ச மாதிரி தான், பொம்பளை இப்படி சிரித்தா விளங்கி போயிடும், வீட்டில் எப்படி காசு தங்க போகுது சிரிக்கிறா அப்படின்ட்டு பெண்கள் சிரித்தா பெண்களே அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அதே மாதிரி ஒரு ஆண் மனம் விட்டு அழுகக்கூடாது. என்னடா ஒரு ஆம்பளை இப்படி அழுகிற, ஒரு ஆம்பளை அழுகலாமா இன்னைக்கும் கேட்குறாங்க. ஏயா ஒரு கடப்பாறை எடுத்து பெருவிரல நங்குன்னு குத்துனா எந்த ஆம்பளையாவது அழுகாமல் இருப்பானா? ரொம்ப நல்லா இருக்கு இந்த விரலையும் குத்துப்பா அப்படின்னு எவனா சொல்லுவானா? வேதனைன்னு வந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழத்தான் செய்யணும். மகிழ்ச்சின்னு வந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிரிக்கணும். அதனால தான் சில வீட்டில் இல்லை சில டெத்து வீட்டிலலாம் ஆம்பளை அழுக வந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணி நின்றுட்டுருப்பான். அப்படியே அங்கிட்டு பார்த்தா பொம்பளை பூரா ஆயா நீங்கள் என்னத்தை சொல்லுவேன் எதுதான் சொல்லுவேன்னு கூட்டமாக அப்படியே சேர்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆம்பளை அப்படியே இருப்பான். அதில் அந்த ஆண்கள் டெத்துக்கு போன ஆண்கள்லாம் சில பேர் பார்த்துருக்கீங்களா, அந்த இளவு வீட்டில் இருக்கவன்ட்ட கையை பிடிச்சி தேவையில்லாத சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருப்பேன். கையை பிடிச்சி, மாமா ஐயா இறந்துட்டாரா அப்படிமா. இது எவ்வளவு கிறுக்குத்தனமான கேள்வி பாரு. நேற்று செத்தவரை வெள்ளை துணி கட்டி படுக்க வச்சுருக்கேன், இவன் போய் அவன்கிட்ட கேட்குறேன் அடுத்த நாள் இறந்துட்டாரா அப்படின்னு. அந்த கூறுகட்ட நாயும் பதில் சொல்லுது, ஆமாம் இறந்துட்டார். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்பேன். எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சு என்ன செய்ய போகிற, அவர் திருப்பி வரப்போகிறாரா? அதுக்கு அவன் பதில் சொல்லுவான் 4 மணிக்கு. 4 மணிக்கா? ஏன் 3 மணிக்கு நான் எழுப்பி விட்டுருவேன் அவரை? எதுக்குடா கேட்குறத?
அவர் இறந்த நேரத்தை தெரிஞ்சு என்னத்தை சாதிக்க போகிற. அதுக்கப்புறம் கேட்பான், எப்படி செத்தாரு அப்படின்னு. அவன் திரும்ப செத்தா காட்ட முடியும். அதுக்கு இவன் பதில் சொல்லிட்டு இருப்பான், காலையில் சாப்பிட்டு உட்காந்துருந்தாருப்பா, நல்லா தான் இருந்தார். நல்லா இருந்தவன் தான் சாக முடியும், செத்தவன் திரும்பி சாக முடியுமா? நல்லா தான் இருந்தார், நெஞ்சு வலிக்குதுன்னாரா. இந்த இங்கே பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனான். போகிற வழியிலே அதுக்கு இவன் வந்தவன் பேசாமல் போக வேண்டியதானே, எதுக்கு உன் தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன்? திருவண்ணாமலை டவுனுக்கு கூட்டி போயிருந்தா நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு பிழைக்க வச்சுருக்கலாம்ல. அதுக்கு இவன் என்ன நினைக்கிறான், ஏதோ நம்ம தான் அவனை திட்டம் போட்டு கொலை பண்ண மாதிரிலடா இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அடுத்து வர்றவன்ட்ட பதிலை மாற்றிட்டான். காலையில் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரியா, திருவண்ணாமலையில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போனான். போகிற வழியிலே அதுக்கு இவன், அங்கே வரைக்கும் ஏன்டா கூட்டி போனேன், ஓன் தெருவில் ஒரு டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட கூட்டி போயிருக்கலாம்ல. இவன் நினச்சான், என்னடா இப்படி சொன்னா அப்படிங்கிறான், அப்படி சொன்னா இப்படிங்கிறான்ட்டு அடுத்து வர்றவன்ட்டு ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டான். நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரா, பக்கத்து தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனான். அவர் திருவண்ணாமலைக்கு கூட்டி போய் சொல்லிட்டார். போகிற வழியிலேயே அதுக்கு இவன் எதுக்கு ஊராக தூக்கிட்டு தெரிஞ்ச அவரை, மேட்ரு தான் முடிய போகுதுன்னு வாயை திறந்துட்டார்ல, வீட்டிலே வச்சுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பார்லங்கிறான். என்னடா நம்ம மர்டர் பண்ண மாதிரியே கார்னர் பண்ணுறானே அப்படின்ட்டு அடுத்து வர்றவன்ட்டு அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. எப்பட்றா இறந்தார், நீயே எழுப்பி கேட்டுக்கிடான்னா. அவர்கிட்ட எப்பட்றா கேட்க முடியும், தெரியுதில்ல, போட வேலையை பார்த்துட்டு. ஆம்பளை எல்லாம் இந்த தேவையில்லாத கேள்வியை கேட்டு அந்த இளவு பறி கொடுத்தவன் ஏற்கனவே நொந்து கிடக்கிறேன். அவன் திருப்பி திருப்பி இதை எத்தனை ரெக்கார்டு போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். 5 மணிக்கு உட்காந்துருந்தாரா, ஆஸ்பத்திரி கூட்டு திருப்பி அடுத்து எப்படி செத்தார், 5 மணிக்கு உட்காந்துரு பார்த்தேன். ரெக்கார்டு டிவியில் ஒரு இதை டேப் ரெக்கார்டரில் போட்டு விட்டு ஒருத்தன் கேட்டேன்னா ஆன் பண்ணி விட்டான், இதை கேட்டுக்க அப்படின்னு. அநியாயமாக இருக்குது. இன்னொருத்தன் சொன்னான், எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வாத்தியார் இருக்கார், அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் சொல்லுவார் எப்படி செத்தாருன்னு. ஏன்டா வாத்தியார்கிட்ட இதை ஒப்படைச்சான்னு கேட்டால், அவர் தான் 20 வருஷமாக ஒரே பாடத்தையே திருப்பி திருப்பி நடத்திக்கிட்டே இருக்கார். 1965 தொடங்கின வானாகி மண்ணாகி இன்னும் 2022 வரைக்கும் வானாகி மண்ணாகி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த வேலைக்கு அவர் தான் லாய்க்கு, எப்படி செத்தாருன்னு அவர் சொல்லுவார்றான்ட்டு வாத்தியாரை நியமிச்சு விட்டான். அதாவது ஒரு டெத்து வீட்டில் கூட இவ்வளவு காமெடி நடக்குதுன்னா, ஒரு மனிதன் எந்த இடத்துல நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு தேடி போகணுன்னு அவசியம் இல்லை, இருக்கிற இடத்திலேயே மகிழ்ச்சியை நம்மால் உருவாக்க முடியும். இதுக்கு எனக்கு குருநாதர் வேறு யாரும் இல்லை, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். அவர் இருக்கிற இடத்த அவ்வளோ மகிழ்ச்சியாக வச்சுருப்பார். ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ரிட்டையர் ஆகிறார், அவர் பேர் பிபி ஷனாய். இவர் அதுக்கு சிறப்பு விருந்தினர். எல்லாரும் போலீஸ் அதிகாரி அவர்கள் மிக கட்டுப்பாட்டுடன் மிக சிறப்பாக இந்த காவல்துறையை நடத்தினார், அவரை போல ஒரு அதிகாரியை பார்க்க முடியாது, ஆகாகா ஓகாகான்னு இருந்தாங்க. தலைவர் போனார் மேடைக்கு. பிபி ஷனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த ஒரு காவல்துறை அதிகாரி பிபி ஷனாய். எல்லாரும் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படிரா இணைக்க முடியும்னு முழிக்கிறான் எல்லாரும். தலைவர் விளக்கம் கொடுக்குறாரு. பிபி என்பது தமிழ்நாட்டில் ஊதப்படுகின்ற ஒரு வாத்தியம். ஷனாய் அது வட இந்தியாவில் ஊதப்படுகின்ற ஒரு வாத்தியம். பிபி ஷனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த காவல்துறை அதிகாரின்னு அவரே முழிக்கிறார். எங்கள் அப்பா அம்மா இப்படி நினச்சி பெயரே வைக்கலையேன்னு. ஒருவருடைய பெயருக்குள்ளே எவ்வளோ மேட்ரை கண்டுபிடிச்சி அந்த இடத்தை எப்படி மகிழ்ச்சிப்படுத்தினார் பாருங்க. மன்னார்குடிக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ மன்னை நாராயணசாமின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு தலைவர். அவர் வீட்டு வாசலில் தஞ்சாவூரில் வீட்டினுடைய முன்பகுதியை முத்தம்னு சொல்லுவாங்க, முற்றம், அதை சுருக்கமாக முத்தம்பாங்க. உடனே அவர் மன்னை நாராயணசாமி சொல்லியிருக்காரு, இதாங்க நம்ம வீடு ஐயா, நான் இந்த முத்தத்தில் தான் பிறந்தேன் அப்படின்ட்டுருக்காரு.
நான் முத்தத்தில் தான் பிறந்தேன் அப்படின்னாரு தலைவர். எல்லாருமே முத்தத்தில் தான்டா பிறப்பேன் அப்படின்னு இருக்காரு. அவர் மன்னை நாராயணசாமிக்கு புரியவே இல்லை. எல்லாரும் எப்படிடா முத்தத்தில் பிறப்பாங்க, முத்தம் இருக்கிற வீட்டில் இருக்கவன் முத்தத்தில் பிறப்பேன், எல்லாரும் முத்தத்தில் பிறப்பேன்னு இவர் சொல்கிறாரு. அவருக்கு சாயந்தரம் வரைக்கும் நிம்மதியே இல்லை. எப்படியாவது கேட்டணும்டா தலைவர்கிட்டன்ட்டு சாயந்தரம் போய், தலைவரை எப்படி எல்லாரும் முத்தத்தில் பறக்க முடியும், இப்படி ஒரு டியூப் லைட்டை நான் இத்தனை வருஷமாக கூட வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் பாருன்னு இருக்காரு. என்னையா என்னங்க தலைவரை சொல்லுங்க, உன் தாய் தகப்பன் 2 பேரும் முத்தம் கொடுக்காம நீ பிறந்திருப்பிய. ஐயோ அங்கே போயிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. எந்தெந்த இடத்திலெல்லாம் நகைச்சுவை மகிழ்ச்சி அதை நம்ம தேடி போகணும். உண்மையிலே பாருங்கள், ஒரு முதலிரவில் சந்திக்கிற 2 பேரும் இப்படியே முதல் சந்திக்கிறாங்க. அப்போ தான் பேசிக்கிறாங்க. அவன் இப்படியே பார்க்குறான், உன்னைய நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், நானும் உங்களை பார்த்துருக்கேனா அப்படின்ட்டுருக்கேன். அந்த அம்மா, எங்கே பார்த்தீங்க? இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், நீ ரொம்ப அழகாக இருக்க. அதுக்கு அந்த அம்மா, நீங்கள் ஒரு பைத்தியம் அப்படின்ட்டு. உடனே அவன், அது எப்படி உனக்கு தெரியும், என்னடா நம்மளை பற்றி கண்டுபிடிச்சி சொல்கிறாளேன்ட்டு அவன் ஒரு ஜர்க் அடிச்சிட்டான். உடனே அந்த அம்மா சொல்லியிருக்கு, நீங்கள் பைத்தியார் ஆஸ்பத்திரியில் 6வது வார்டில் இருந்தீங்க, நான் 7வது வார்டில் இருந்தேன் அப்படின்னு. ஐயோ 2 லூசுக சேர்ந்து குடும்பத்தை தொடங்குதுகளான்னு சந்தோஷமாக இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இவன் பேசுகிறது அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிறது இவனுக்கு புரியாது. இன்றைக்கும் ஒரு கல்யாண வீட்டில் அந்த சாந்தி முகூர்த்த தப்ப அந்த மேஜையில் பாருங்கள், பொருளுக எதுக்குத்தான் அவ்வளோ பொருளுக வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரில. நானும் 6 தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன், 6 பேர்த்துக்கு வாங்கி வச்சேன். என்னென்ன தெரியுமா? 1 கிலோ லட்டு, 2 கிலோ ஜிலேபி, 1 கிலோ மிக்சரு, 2 கிலோ ஆப்பிள், மாதுளை ஒரு 20, பைனாப்பிள் ஒரு 10, ரொம்பட்டும் கிரேப்ஸ் 1 கிலோ. எதுக்குடா அதெல்லாம் வாங்கி வைக்கிறீங்கன்னா, எவனாவது இது வரைக்கும் தின்றுருக்கானா? அதை யாராவது இப்படி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல ஆப்பிளை வெட்டி திங்கலாமா, அதுக்கப்புறம் ஜிலேபி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு விடிய விடிய தின்னுக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் குடும்பமாக அது. ஆனால் வாங்கி வச்சுருக்கேன். ஏன் வாங்கி வைக்கிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. எங்கள் ஊரில் ஒருத்தன் சிறுமலையில் பொண்ணு கட்டியிருக்கான். அவங்க மாமனார் வெறும் பைனாப்பிளாக வாங்கி வச்சுருக்கான். அவன் அவங்க வீட்டுக்காரம்மாட்ட கேட்டிருக்கான், ஏண்டி இதை என்றைக்கு நம்ம அறுத்து திங்கிறதா, உங்கள் அப்பா இதை அறுத்து திங்கலைன்னா டவுரியை கொடுக்க மாட்டேன் போல இருக்கேன்ட்டு. இன்னொருத்தன் பன்ருட்டியில் பொண்ணு கட்டியிருக்கான். என்ன வாங்கி வச்சுருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். மேஜை பூரா பலாப்பழத்தை மட்டும் வாங்கி வைக்காமல் ஒரு அருவாளையும் ஒரு நல்லெண்ணெய் பாட்டிலையும் வாங்கி வச்சுருக்கான். அவன் வீட்டுக்காரம்மாவை பார்த்துட்டு, என்னடி இது அநியாயம், அறியா அப்படின்ட்டு 2 பேரும் விடிய விடிய பலாப்பழத்தை அறுத்து கையிலேருந்து எண்ணெயை தடவி முதல் சொலை எடுக்கிறான். மணி காலையில் 6:30. இந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் கிராமங்களில் ஒரு வகையான நகைச்சுவை இருக்குது, நகரங்களில் ஒரு வகையான நகைச்சுவை இருக்குது. நகரங்களில் இன்றைக்கி சிரிக்க முடியாமல் மனுஷன் படுறான். மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா ஹியூமர் கிளப் அப்படின்னு வச்சு காலையில் ஒரு 25 பேர் மெரினா பீச்சில் என்ன 1 2 3 லாஃப் அப்படின்னா அப்படிங்கிறான். இந்த சிரிக்கிறது உடம்பை கெடுக்குமே ஒழிய இந்த சிரிப்புனால 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு நல்ல நகைச்சுவையை கேட்டு மனம் விட்டு யார் சிரிக்கிறார்களோ அந்த சிரிப்பு தான் மனதுக்கும் உடலுக்கும் பொருத்தமான சிரிப்பே ஒழிய 1 2 3 laugh for 5 minutes அப்படின்னு அப்போ 25 நிமிஷம் சிரிச்சோன்னா ஸ்டாப் அப்படிங்கிறாரு. அகைன் செகண்ட் டைப் ஆஃப் லாஃப் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் முடிஞ்ச பிறகு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் ஒருத்தன். ஏன்டா நல்லா இருக்கலாம்னு வந்தால் மனுஷனை பேஷண்ட் ஆக்கி விட்டீங்களேடான்னு. நகரங்களில் ஒரு நல்ல மகிழ்ச்சி இல்லாதனால தான் நீங்கள் நகரங்களில் பாருங்கள், திருவண்ணாமலை டவுனில் நாளை காலையில் இந்த மெயின் ரோடு அதில் பாருங்கள், திருவண்ணாமலையில் இருக்க விஐபி பூரா டவுசரோட எங்கே போயிட்டுருக்கிய, போய்கிட்டு இருக்கானப்பா, ஏன் போகிற, போகலன்னா போய் சேர்ந்துருவேன்ட்டார் டாக்டர், அதான் போயிட்டுருக்கேன். யார் டாக்டராக சொன்னார், அவர் எங்கே, அவரும் வாராரு பின்னால் தொப்பையை தூக்கிட்டேன்னு.
ஊருக்கே யோசனை சொன்ன டாக்டரும் வகுத்த தொங்க போட்டுக்கிட்டு அப்புக்கா நடந்து வரார். ஏன் இந்த நட? ஒரு காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வாக்கிங் போனாங்களா? நம்ம முன்னோர்கள்லாம். எங்கள் தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ வீட்டில் மாட்டியிருக்கு. எங்கள் தாத்தா சேரில் உட்காந்துருக்காரு, பாட்டி 3 அடி தள்ளி நிற்கிது. ஃபோட்டோவில் 3 அடி தள்ளி நிற்கிது எங்கள் பாட்டி. ஆனால் 2 பேருக்கும் 16 பிள்ளைய. 3 அடி தள்ளி நின்று இதுக்கு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படி நிற்கிது அந்த பாட்டி. கிழவனும் ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இந்த பேர் இருக்கார். பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க எங்கள் தாத்தாவும் பாட்டியும். ஆனால் 16 பிள்ளைய. எப்படி தாத்தானா எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்தது தான். நான் எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறார். நான் உண்மையிலே நம்பிட்டேன். வருஷம் கோயிலில் போய் ஒரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்திருப்பார் போலன்னு. இப்போ நினைக்கிறேன் கிழமை எவ்வளோ விஷக்கிழவனாக இருந்திருக்காருன்ட்டு. பாட்டியை கேட்டால் பூரா நான் பெற்றது அது என்ன கடையிலே அவை வாங்க முடியும் அப்படிங்குது. ஏன் பாட்டி 16ஓட நிப்பாட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பர்மாக்கில் போயிட்டாரு அப்படிங்குது. கிழமையும் பர்மாவுக்கு போகலன்னா இன்னும் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. இதைத்தான் பாரதி சொன்னான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அவன் சிந்தையில் 1000 ஆண்டுகள் வளர்ந்து சிறந்தது மின்னாடு, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வளர்ந்து முதிர்ந்தது மின்னாடுன்னு சொல்லி அன்னைக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் மகிழ்ச்சியாக நம்ம மனித சமுதாயம் வாழ்ந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளவு கைவசம். ஒரு மொபைல் ஃபோன் எடுத்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். லியோனி 1985 பேசினதுலேருந்து மொபைல் ஃபோனில் அம்புட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் பேசின மேடையில் பேசின பேச்சிலேருந்து அவ்வளவு மொபைல் ஃபோனில் இருக்குது. ஒரு காலத்தில் என் பேச்சை கேட்கணும்னா எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு வரணும், இல்லாட்டி 4 பாகம் உள்ள ஆடியோ கேசட்டை வாங்கி ஆடியோ கேசட் பிளேயரில் போடணும். ஆனால் இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோனில் நான் இப்போ பேசின திருவண்ணாமலையில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற இந்த பேச்சு நாளைக்கு உடனே எல்லா சேனல்லையும் வந்து சேர்ந்துடும். இந்த வசதிகள் இருந்தும் இன்றைக்கி மனிதன் மகிழ்ச்சியை தேடி ஓடுறான். சிரிக்கிறதுக்கு நேரம் இல்லை, உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு பஸ்ஸில் இடம் போடணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு லாஸ்ட் பஸ்ஸுன்னு ஒரு பஸ்ஸு வரும். அந்த லாஸ்ட் பஸ்ஸில் இடம் போடுறதுக்கு நிற்பாங்க எல்லாம். அதில் ஒவ்வொருத்தனும் இடம் போடுறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் அவன் கொண்டு வந்த பையை வைக்கிறான், இன்னொருத்தன் சூட்கேஸை வைக்கிறான், இன்னொருத்தன் தலையில் கட்டியிருக்க துண்டை எடுத்து விரித்து விட்றான். இப்படிலாம் விரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தான் ஒருத்தன் எல்லாம், இன்னொருத்தன் பார்த்தா வேட்டி அவுத்து விரிச்சிட்டான். அப்படியே அன்றாயரோடு இருந்தால் கூட பரவாயில்ல மாப்பிள்ள, குடும்பத்துக்கே இடம் வேணும்ல, 6 பேர் வந்திருக்கான் அப்படின்ட்டு வேட்டி அவுத்து விரிச்சிட்டான். இன்னொருத்தன் கையில் ஒரு பொருளும் கொண்டு வரல, எப்படா இடத்த போடுறதுன்னு பார்த்தான். வாய் நிறைய வெத்தலை போட்டிருந்தான், நல்லா கொதன்னு போட்டிருந்தேன். என்னடா பண்ணுறதுன்னு ஒரு சீட்டு முழுதும் துப்பி விட்டேன் வெத்தலை வச்சு. எவனாவது அதில் உட்காருவானா? மற்ற எல்லாம் சீட்டும் ஃபுல்லாக பறித்து 20 பேர் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறான். வெத்தலை வச்சியை துப்புன குரூப்பு போய் வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு பழைய பேப்பர் ஒரு 20 பேப்பர் எடுத்துகிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு உள்ளே தொடச்சிட்டு நல்லா நீட்டாக தொடச்சிட்டு 3 பேர் உட்காந்தாங்க. பின்னால் சீட்டில் இருக்கவேன்ட்டு அறிவு இருக்கா? எவனோ வெத்தலை வச்சியை துப்பிட்டு போயிருக்கேன், அதை தொடச்சிட்டு உட்காடுறீங்களே மனுஷனுங்களாடா நீங்கள்? துப்புனதே நான் தான் மாப்பிள்ள. எப்படி நம்ம ரிசர்வேஷன் டெக்னிக் நான் பாரு. உலகத்தில் உங்களை மாதிரிலாம் ஒரு இம்சை பிடிச்ச பயில்களை நான் பார்த்ததே இல்லை. நான் இதெல்லாம் நீங்கள் கிராமத்தில் தான் பார்க்க முடியும். இங்கேருந்து பாருங்கள், திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரத்துக்கோ அல்லது திண்டிவனத்துக்கோ பஸ்ஸு. அப்போல்லாம் பாருங்கள், இந்த முகூர்த்த நாள் அன்னைக்கு பாருங்கள், இந்த கண்டக்டரு பெரிய கலெக்டரை விட பயங்கரமான ஆளாயிடுவார். திண்டிவனம் மட்டும் யார்? கீழ்பண்ணாத்தூர், செஞ்சு, அதெல்லாம் ஊராகவே தெரியாது அவங்களுக்கு. முன்னெல்லாம் கூப்பிட்டு ஏற்றிருப்பாங்க. கீழ்பண்ணாத்தூர், வேட்டவளம் பிரிவு, மேல்மலைன்னு ஒரு பிரிவு, செஞ்சு, ஆகா ஓகா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏற்றிட்டு போகிறவர். ஒரு முகூர்த்த நாள்னா திண்டிவனம் மட்டும் யார் அப்படின்னு வெறும் திண்டிவனம் டிக்கெட்டாக ஏற்ற ஒருத்தன், அண்ணே செஞ்சு அவசரம் போகணும்னு. முடியாத, திண்டிவனம் மட்டும்தான். அண்ணே திண்டிவனத்துக்கு டிக்கெட் எடுத்துடுறேண்ணே, செஞ்சியில் இறக்கி விட்ருங்கண்ணே. முடியாதுடா அப்படின்ட்டு கண்டக்டரு அப்போ சரி போய் திண்டிவனத்தில் இறங்கிக்கலாம் மாப்பிள்ள அப்படின்னு 2 பேர் ஏறிட்டான். யார்? செஞ்சிக்காரன். ஏறி பஸ்ஸில் போகிறாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்தேன். செஞ்சு வர போகிறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு பீடி எடுத்தேன், பற்ற வச்சு
பஸ்ஸு முழுதும் ஊதுறேன். கண்டக்டர் வந்தார். என்ன எழுதி போட்டிருக்கு, என்ன எழுதி போட்டிருக்கு? புகை பிடிக்கக்கூடாது. நாங்கள் பிடிச்சிக்கிட்டா இருக்கேன், விட்டுக்கிட்டுல இருக்கேன். அவன் ரகலை பண்ணணும் முடிவோடு இருக்கேன். நாங்கள் விட்டுக்கிட்டுல இருக்கோம், அதில் பிடிக்கக்கூடாதுன்னு தான் எழுதியிருக்கு அப்படின்னா. கீழே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தியா? புகைப்பிடித்தால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரால் இறக்கி விடப்படுவீர். செஞ்சு வந்துருச்சு. ஆம்பளை இறக்குடா பார்ப்பான். டே நீ இறக்குடா அப்படின்னா கண்டக்டர் விசில் ஊதுனார். செஞ்சியில் இறங்கிட்டேன். இறங்கிட்டோம்ல, நாங்கள் தான் அவனுங்க அப்படி. டே அவனுங்களா நீங்கள்? நாங்கள் தான்டா அவங்க. முதல்லையே கேட்டோம்ல, திண்டிவனத்துக்கு டிக்கெட் எடுக்கிறான், செஞ்சியில் இறக்கி விட்ரு. கேட்டோமா? நல்லபடியாக கேட்டால் ஏன்டா அப்படி இறங்க மாட்டேங்கிறீங்கன்னு கிராமத்தில் நுட்பமாக சிந்திப்பாங்க. இந்த மாதிரி ரகலையெல்லாம் நீங்கள் கிராமத்தில் தான் பார்க்க முடியும். இந்த கல்யாண வீட்டில் கிராமத்துலலாம் நிம்மதியாக சோறு திங்க விடுவாங்கன்னு பார்த்தியா? அப்போ தான் சாப்பிட்டு பாயாசம் வாங்கிட்டு இருப்போம். பின்னாடி 3 பேர் வந்து நிற்பேன். நின்று அடுத்த பந்திக்கு உட்கார்றதுக்கு நம்ம வாயவே வேறு பார்ப்பாங்க. அந்த அப்பளத்தை பாயாசத்து மேலே தட்டி இப்படி எடுத்து வைப்போம். அந்த நம்ம எப்படி சாப்பிட்றது அவனை பார்த்துட்டு, ஐயோ ஐயோ, இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு ஒருத்தன் நிற்பேன். அதுக்கு அடுத்து உட்கார்றதுக்கு பார்த்தேன். பாயாசம் இன்னைக்கு நமக்கு இல்லை அப்படின்ட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்க. இந்த மாதிரிலாம் கிராமங்களில் அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ரசித்து செய்யாத எந்த வேலையுமே நமக்கு உருப்படாது. ஒரு இட்லி சாப்பிட்டா கூட அதை ரசித்து சாப்பிட்ணும். சில பேர் பார்த்தீங்கன்னா குருட்டு கோழி தவிட்ட முழுங்கின மாதிரி கப்பு 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 கப்புன்னு என்னடா சாப்பிட்டா, என்னமோ கொடுத்தாங்க ஞாபகம் இல்லை அப்படின்னா. அது 40 வயசுக்கு மேலே இருக்க முடியாது அந்த குறுப்பெல்லாம். ஆனால் ஒரு பழைய சோறு ஊறுகாயை கூட ஒரு 5 வெங்காயத்தை வச்சுட்டு அப்படி ரசித்து அப்படியே ஒரு இழுப்பு கொடுப்பாங்க பாருங்க. சில பேர் காஃபி குடிக்கிறத பார்க்க நமக்கே ஆசையாக இருக்கும். சில பேர் வந்து கல் குடிக்கிற மாதிரியே குடிப்பாங்க காப்பியாக. கட கட கடன்னு கொடுத்து, என்ன குடிச்ச, டீயா காஃபியா ஞாபகம் இல்லை. இவெல்லாம் மனுஷ ஜாதியே கிடையாது. என்ன சாப்பிட்றோமோ அதை ரசித்து சாப்பிட்ணும், ரசித்து ஒரு வேலையை செய்யணும். என்னடா பட்டி பண்ணுறான் நடுவர், இதெல்லாம் ஒரு பொழப்பா? இங்கிட்டு 4 பேர் பேசுகிறேன், இங்கிட்டு 4 பேர் பேசுகிறேன். 4 பேர் பேசுகிறதையும் பொறுமையாக கேட்டுவிட்டு இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறது, இது ஒரு பொழப்பா அப்படின்னு என்னை தட்டேற்றுவாங்க. நான் சொல்கிறேன், டேய் 2 மணி நேரம் நான் பேச பேச ஒரு 5000 பேர் உட்காந்து சிரித்து மகிழ்ந்து கேட்குறாங்க பாருங்கள். அந்த சிரித்த முகங்களை பார்க்குற மாதிரி ஒரு குடுப்பின உலகத்தில் வேறு யாருக்குடா கிடைக்கும்? இது போதுண்டா வாழ்க்கையில் எனக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் இன்புற்று இருப்பது ஒன்றே அறியாமல் வேறொன்றறியேன் பராபரமேன்னார் பாருங்க. அதனால் கிராமத்தில் இன்றைக்கி எப்படி நகைச்சுவை, நகரத்தில் இன்றைக்கி எப்படி நகைச்சுவைன்னா, பைத்தியகாரங்களை பற்றி பேசினார். கிராமத்தில் பைத்தியார் ஆஸ்பத்திரியில் இப்படி தான் ஒரு டாக்டரு பைத்தியங்கள்லாம் தெளிஞ்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பைத்தியத்தை டெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு 50 ரூபா நோட்டையும் ஒரு 500 ரூபா நோட்டையும் வச்சுருக்காரு. வச்சோன்னே அவன் 500 ரூபா எடுத்துட்டான்னா அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு எடுத்தான். அவன் 50 ரூபா எடுத்தான். ஆஹா தெரியல அப்படின்ட்டு டெய்லி 50 ரூபா 500 ரூபா 50 ரூபா 500 ரூபா வச்சுக்கிட்டே இருந்திருக்க. 1 மாதம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அந்த பைத்தியக்கார பேஷண்ட்டு பக்கத்தில் இருக்கவன்ட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே தெளிஞ்சிருச்சுடா, அப்புறம் ஏன்டா 500 ரூபா எடுக்கலை? 500 ரூபா எடுத்திருந்தால் தெளிஞ்சிருச்சுன்னு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் வந்து 30 நாளாக 50 ரூபா எடுத்து கிட்டத்தட்ட 1500 ரூபா நான் சம்பாரிச்சிட்டேன்டா. உண்மையிலே டாக்டர் தான் பைத்தியமே ஒழிய இவன் பைத்தியமே கிடையாது. எவ்வளவு தெளிவாக இருக்காங்க பாருங்கள். நம்ம டவுனில் இருக்கவனையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினைப்போம். அங்கே நடக்கிற சம்பவங்கள் அவ்வளவு மகிழ்ச்சியான சம்பவமாக இருக்கும். இன்றைக்கி கிராமத்தில் ஒருத்தன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அம்மா போயிட்டு வரட்டா அப்படின்னு போவான், ஒரு பஸ்ஸில் ஏறுவான், போயிடுவாங்க. ஆனால் டவுனில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளையை புறப்பட வைக்கணும்னா அந்த வீட்டில் 2 பேரும் வேலைக்கு போகிற வீடாக இருந்தால் நரகத்தை பார்க்கணும்னா நீங்கள் அந்த வீட்டை பார்க்கலாம். காலையில் 7:30 மணிக்கு அந்த அம்மா தலையை சீவிட்டு இப்படியே கிளிப்பை மாட்டிக்கிட்டு வீட்டில் புருஷனுக்கு தனியாக டப்பால் சாப்பாடு பிள்ளைகளுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த அம்மா தலை சீவிட்டு இருக்கப்போ வருவேன், மையன் ஏம்மா என் டவுசர் எங்கே அப்படிமா. டே கோப்பா சும்மா தானே உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட கேள்றா டவுசர் எங்கன்னு தேடி கொடுப்பாரு. அவர் டவுசரே எங்கே இருக்குன்னு தெரியாமல்
காலையிலேருந்து டென்ஷன் ஆகிருக்காருன்னு இந்த அம்மா புருஷனுக்கும் டவுசர் எங்கே இருக்குன்னு தெரில, பிள்ளைக்கும் டவுசர் எங்கே இருக்குன்னு தெரில, இந்த 2 குரூப்புகளுக்கும் டவுசர் தேடி கொடுக்கறதுக்கா எங்கள் அப்பன் திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு கட்டி கொடுத்தேன். ஐயோ ஐயோ அப்படின்ட்டு அவனை பிறப்பிட விட்டு அந்த டவுனில் அந்த பயலுகளை பிறப்பிட வைக்கிற காட்சி பாவமாக இருக்கும். அவனுங்களை ஷூவை கட்டி டையை போட்டு அதை கட்டி இதை கட்டி அப்படின்ட்டு இப்படி தலையை சீவி அவன் பின்னாடி அந்த பேக்கை மாட்டிட்டு போட்டு வரேன். பஸ் வந்துருச்சு போகலாம் அப்படின்னு நரகத்துக்கு போகிற மாதிரி போகிறானா, பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாதிரி எவனாவது போகிறாங்களா? இன்றைக்கி டவுனில் அப்படி டவுனில் பாருங்கள் எல்லாம் இனிவன் சொன்ன மாதிரி வேகமாக தான் நடப்பாங்க, மெதுவாகவே போக மாட்டான். ஏன்டா அப்படி வேகமாக போகிறீங்க அப்படின்னா, மெதுவாக போனால் சந்தேக கேஸில் பிடிச்சி உள்ளே வச்சிடறாங்க, அதனால தான் ஃபாஸ்ட்டாகவே நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க. கிராமத்தில் எல்லாம் ஒரு மோட்ரு பம்புக்கிட்ட உட்காந்து லவ் பண்ணுவாங்க, அல்லது நாங்கள் இங்கிட்டாவது வயக்காட்டில் சந்திப்பேன். அது திருவிழாக்கல்ல வந்துரு மாரியம் திருவிழாக்கு அப்படின்னு நடுவில் கரகாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆடு வெட்டி பூசதாரண்டி கண்ணே நீ நம்பள் திங்கி தக்குதன். இவங்க 2 பேரும் என்னென்ன ஒரு ஆக்ஷன்லேயே பரிமாறுவாங்க தெரியுமா கிராமத்தில்? என்ன அர்த்தம் நேரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் செய்யாதையா நான் செஞ்சிட போகிறேன். 5 மணிக்கு உங்கள் அப்பா பக்கத்து ஊருக்கு போயிடுறாரு, அதுக்கப்புறம் அங்கே வந்துரு உடனே அந்த பிள்ளை ஆக்ஷன் பண்ணால் பக்கத்தில் இருக்க பொம்பளையை பார்த்துருவாங்கன்ட்டு அதில் எவ்வளோ மீனிங் இருக்குது தெரியுமா? நீங்கள் 1.5 பக்கம் எழுதுனா கூட அவ்வளோ விஷயத்தை கன்வே பண்ண முடியாது. அந்த கிராமத்தில் அப்படி லவ் பண்ணுவாங்க. ஆனால் டவுனில் நீங்கள் மத்தியானம் மெரினா பீச்சில் பாருங்கள், மத்தியானம் 1:30 மணிக்கு நம்ம ஊர் கிராமத்துக்காரங்க என்னடா இவ்வளவு கொடை விற்றுக்கிட்டு இருக்காங்க, கொடை கலர் கலராக விற்கிறாங்க, போய் வாங்கிட்டு வரலாம்டான்ட்டு கொடை வாங்கலாம்ட்டு மத்தியானம் 1:30க்கு பீச்சுக்குள்ளே போகிறேன். ஒவ்வொரு கொடைக்குள்ளேயும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் உட்காந்து. மத்தியானம் 1:30 மணிக்குடா. அந்த வெயிலில் இவனுக்காவது லவ் வருமா? முதலாவது அந்த வெயிலில் கொடையை பிடிச்சிட்டேன் அப்படின்னு வேர்க்கல்லையை தின்னுக்கிட்டு அந்த வெயிலில், கிராமத்தில் அந்த வெயிலெல்லாம் அவனுக்கு லவ்வே வராது. அவனுக்கு சாயந்தரம்தான். நானும் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏந்திலைக்கு காத்திருந்தேன் காணல. இது காதலா? இல்லை அந்த கொடையில் மத்தியானம் உட்காந்துக்கிட்டு ஞான்னு வெள்ளரி பிஞ்சை தின்னுக்கிட்டு கருமம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நகரத்தில் இது என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு. இதைத்தான் கண்ணதாசன் எழுதினார். மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெதுவா போறவுக யாரும் இல்லை, இங்கே சரியா தமிழ் பேச ஆளும் இல்லை. மெட்ராஸில் ஒரு தமிழ் பேசுவான் பாருங்க. கும்மிடிப்பூண்டின்னு ஒரு ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த போயிருந்தேன். ஒருத்தன் என்ன அண்ணாத்தா நாச்சா துணியானியா என்ன பேசின்னு தரேன் உன் கேஸ் நாங்கள் இஷ்டமாக அக்காட்டின்னு இருப்பான்னாட்டு. யார்ரா நீ என்னடா சொல்கிற அப்படின்னா, நாச்சா துணியானியா டே லியோனியன் இட்டுன்னு போட, நான் இவங்களெல்லாம் இட்டுன்னு போகிறேன்னா. இட்டுன்னு போகிறதுனா என்னடா அப்படின்னா கூட்டிகிட்டு போகிறதான். நம்ம கிராமத்தில் கூட்டிகிட்டு போகிறது, மெட்ராஸில் கூட்டிகிட்டு போகிறதுனா அர்த்தம் வேறு. லியோனியை நீ கூட்டி போடானா அவரை கூட்டி போய் என்ன செய்ய சொல்கிறாங்கிறான். அங்கே ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிகிட்டு ஓடுறது தான் கூட்டி போகிறது. எங்கள் கிராமத்துலேருந்து ஒரு அம்மா மெட்ராஸில் டவுன் பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ கண்டக்டர் இந்த ஓரத்தில் இருப்பார். ஒவ்வொருத்தராக ஊர் பேரை சொல்லி சொல்லி இந்தா 2 சாந்தி தேட்டர் எடு, 2 மகாராணி எடு, 2 லிபர்ட்டி எடு, 2 கோடம்பாக்கம் எடு அப்படின்னு நடுவில் இருக்கவங்கள்ட்ட காசு கொடுத்து கண்டக்டர்கிட்ட எடுக்க சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஒரு கிராமத்து கிளவியே மெட்ராஸில் போய் நடுவில் நின்றுருக்கு. அந்த கிளவியை கூப்பிட்டு ஒரு 3 மாம்பழம் வாங்கு அப்படின்ருக்கு. இவன் என்ன பஸ்ஸில் வந்து என்னைய போய் மாம்பழம் வாங்க சொல்கிறா? ஏண்டி உனக்கு மாம்பழம் வாங்கி கொடுக்குறதுக்கா நாங்கள் ஊரில் இருந்தோம், இந்த மாம்பழம் பண்ணுவா. வெளுத்து பிடுவேன் வெளுத்து. உனக்கு என்ன மாம்பழம் வாங்கி கொடுக்குற சண்டை. 3 மாம்பழத்துக்கு டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்கு. இது மாம்பழம் வாங்க சொன்னேன்னு கலகம் ஒரே ரகலை. கிராமங்களிலும் நகரங்களிலும் நகரத்தில் ஏகப்பட்ட நகைச்சுவை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கிராமத்து நகைச்சுவைக்கும் நகரத்து நகைச்சுவைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மனம் வெள்ளேந்தியாக இருக்கும் கிராமத்தில். ஒருத்தர் முதல்ல ஏரோப்ளேனில் போயிருக்கான், தஞ்சாவூர்காரன். ஏரோப்ளேனில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அங்கே போய் வெத்தலையை போட்டான், நல்லா கொதன்னு வெத்தலையை போட்டு நம்ம ஊர் பஸ்ஸாக புளிச்சுன்னு துப்பி விட்ருலாம்.
ஃப்ளைட்டில் எல்லாம் மூடி கிடக்குது. பெல்ட்டை வேற கட்டி விட்டாங்க. பக்கத்தில் இருக்கவனை கூப்பிட்டு எங்கடா துப்புறது அப்படின்ட்டுருக்கேன். இவனும் முத வந்திருக்கேன் ஃப்ளைட்டில். எனக்கு தெரியாதுரா, வேற யார்ட்டையாவது கேட்டுக்க அப்படின்னு. துப்பணும் நான் பாரு, இவன் மூஞ்சி பூரா சிவப்பாகி போச்சு. இந்த பயலை விட்டோம்னா நம்ம மூஞ்சியிலேயே துப்பியே முடிச்சு பிடிவேன் வேலையை. இவனை எப்படியாவது கடத்தி விடணும்டான்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன். நேராக எந்திரிச்சு போ, ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்கேன், அதை அமுக்கு, ஒரு டப்பா வரும், அதில் துப்பிருந்துட்டான். அப்படி ஒரு பட்டனும் டப்பாவும் ஃப்ளைட்டில் கிடையவே கிடையாது. சும்மா அடித்து விட்டேன், எங்கிட்ட அடி வாங்கி சாப்பிட்டுன்ட்டு. பார்த்தா இவன் அப்படியே வெட்டலையோடு வந்திருக்கான். ஒரு அம்மா சிவப்பு குங்குமம் போட்டு வச்சுட்டு நல்லா ஃப்ளைட்டில் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு. ஓங்கி குங்குமம் போட்டு அமைக்கியிருக்கேன். அந்த அம்மா ஐயோ அப்படின்னுச்சு. வாயை பார்த்தா வெத்தலை துப்புற டப்பா மாதிரியே இருந்திருக்கு. புளிச்சுன்னு வாய்க்குள்ளே துப்பி விட்டேன். அந்த கிளவியை 15 தடவை வாந்தி எடுத்து குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஃப்ளைட்டில். ஒரு கிராமத்தான் அங்கே போய் பண்ணுற அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, என்ன சுகமாக இருக்கேன். தர்மத்தின் தலைவனுங்கிற படத்தில் ரஜினிகாந்த் அன்றாயரோட காலேஜுக்கு போவார் பாருங்கள். அந்த காட்சியை பார்த்து சிரிக்காத ஆளே கிடையாது. 16 வயது இல்லை பாருங்கள் கமலஹாசனை, ரஜினியை. கமலஹாசன் சப்பானியாக இருப்பார். இனிமே உன்னை எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிடணும் அப்படின்பா. இப்போ ஸ்ரீதேவி எவன் கூப்பிடுவேன், ஒரு வயலும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் சப்பானிட்டு தான் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு வந்து உட்காந்துருப்பார். அப்போ ரஜினி அப்படி பீடியை குடிச்சிட்டு ஸ்ரீதேவியோட அம்மா அங்கே நின்றுட்டு இருக்கேன். அது தாவணி போட்டிருக்க மாதிரி கனவு கண்டு, டே மயில் அவங்க அத்தாளுக்கு தாவணி போட்டால் கூட நல்லா தான்டா இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படி பாரு, நல்லாவே இல்லைம்பாரு கவுண்டமணி. இந்த மாதிரி கிராமங்களில் ஒரு சாதாரண டயலாக்கு கூட அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். சாவடின்னு கிராமத்தில் ஒரு இடம் வச்சுருப்பான்ல, அதுக்கு ஏன் சாவடின்னு பேர் வச்சான் தெரியுமா? பேசியே பல பேரை சாவடிக்கிற இடம் அதுதான். ஒரு 5 பேர் உட்காந்துருவாங்க. காலையில் வந்து உட்காந்து 2 பேர் நான் மாப்பிள்ள என்ன செஞ்சிடுறோம், வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் மாப்பிள்ள என்னன்னு சொல்கிறா, என்ன செய்யலாம்ட்டு இருக்க, லோனு தான் பேங்க்கில் லோனு வாங்கி 2 மாடு வாங்க போகிறேன் அப்படின்ட்டுருக்கேன். நீ என்ன செய்ய போகிற, நீயே லோனு, அப்புறம் நானும் லோனு தான். நீ லோனு வாங்கி என்ன செய்ய போகிற, நல்ல இடம் நிலமாக வாங்க போகிறேன். நீ நிலம் வாங்கி என்ன செய்வேன், நெல் போடுவேன் அப்படின்ட்டுருக்கேன். நீ மாடு வாங்கி என்னடா செய்வேன்னா, நீ நெல் போடுவீல, அதில் மேய விடுவேன்ருக்கேன். மேய விடுவியா, வெட்டி போடுவான்டான். 2 பேரும் அடி ரகலை. ஒரு நாட்டாம்காரர் ஒருத்தர் வந்து, ஏன்டா என்னடா என் மாட்டை வெட்டுவேங்கிறாயா, என் நிலத்தில் மேய விடுவேங்கிறேன். எங்கடா மாடு இன்னும் வாங்கவே இல்லைங்க, எங்கடா நிலம் இன்னும் வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கும் சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பேன். இது மட்டுமா, இன்னும் கிராமத்தில் பாருங்கள், டே அப்பா இந்த டெத்து வீட்டில் கிளவியை வன்ற அநியாயம் ஒப்பாரின்ட்டு 2-3 கிளவி இப்படி கட்டி சேர்ந்து, என் ராசானி அணைகில போனாலும் யா உனகில போனாலும் யா அப்படி இப்படி அண்ணாந்து பார்க்குது. இலவு பந்தலில் பாவக்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. கிளவி பாட்டை மாற்றி விட்டா, பந்தலிலே பாவக்கா பந்தலிலே பாவக்கா. உடனே பக்கத்தில் இருக்க கிளவி, போகையில் பார்த்துக்குருவான். வீட்டுக்கார கிளவி நோட் பண்ணிட்டாத. இவளுக்கு இலவை பாட சொன்னால் பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாளுகன்ட்டு அது ஒப்பாரிக்குள்ளே உள்ளே பூந்து, தொட்டைக்குன்னா வெட்டி பிடுவேன், நான் விதைக்கு இல்லை விட்டு இருக்கேன், எடுவட்ட சிரிக்கியலா, இலவை மட்டும் பாடுங்கடியாய். ஒரு டெத்து வீட்டில் பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு பாடுதுங்க பாருங்க. இதெல்லாம் கிராமத்தை தவிர வேறு எங்கேயா நடக்கும்? இதை விடுங்க. கிராமத்தில் ஒருத்தன் இப்படி தான் பொண்ணு கட்டியிருக்கேன். வந்து ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட கேட்டிருக்கேன், மாப்பிள்ளை மாமனார் வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. அப்படியா, மாமனார் வீட்டுக்கு கூப்பிட்டா அங்கே போய் கெத்தாக இருக்கணும் மாப்பிள்ளை, நீ பாட்டுக்கு லூஸில் விட்டுறாத, உன்னை அப்புறம் மதிக்கவே மாட்டாங்க. அப்படியா, எப்படா கெத்தாக இருக்கணும்? நான் சொல்கிற 2 பாயிண்ட்டை மட்டும் கடைப்பிடி. மாமனார் வீட்டில் எங்கே போனாலும் எது உயரமாக இருக்கோ அதில் போய் உட்காந்துக்கான்ட்டான். அடுத்து எது கேட்டாலும் பெருசாக கேளு அப்படின்ட்டான். இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு மருமையன் போயிருக்காரு. யார், மாமியார் வீட்டுக்கு.
போனால் எல்லா சேரும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. எதிராக உயரமாக இருக்குன்னு பார்த்துருக்கான். பீரோ மேலே ஏறி உட்காந்துருக்கான். ஐயா உயரமான இடத்துல உட்கார சொன்னாங்கல்ல, அதனால் இங்கே உட்காந்துட்டேன் அப்படின்னு வந்து மாமனார் மாமியார் வாங்க, டே என்னங்க மாப்பிள்ள மேலே உட்காந்து கத்து, நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம். மாப்பிள்ளை இறங்கி வாங்க மாப்பிள்ளை, பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தேகப்பட போகிறாங்க, கிறுக்கு பயலுக்கு பொண்ணை கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பாங்க. மாப்பிள்ளை இறங்கி வாங்க மாப்பிள்ளை ஏதாவது சாப்பிட்றீங்களா, என்ன வேணும், பூசணிக்காய் ஒரு 10 வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன். அட பாடாதி பயலை, பிரியாணி கேட்பான், சுக்கா வறுவல் கேட்பான்னு பார்த்தா பூசணிக்காயை காண்டாமிருக மாதிரி பூசணிக்காயை கேட்குறானு பார்த்தா ஒரு கிறுக்கன்னு நினச்சி அவனை கொண்டு போய் மெண்டல் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டாங்க. ஒரு கிராமத்தில் அறியாமல் செய்கின்ற எத்தனையோ விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்கான். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கேன். மாப்பிள்ளை என்ன ஹோட்டலில், வகுத்த வலி தாங்க முடியல மாப்பிள்ளை அப்படின்ட்டு, வயிற்ற வலி தாங்கலடா என்னடா செய்ய போகிற அப்படின்னா ஆரம்பிச்சிட்டான். 2 இட்லி வேண்டும் சர்வரிடம் கேட்டேன், சட்னியோடு 1 சாம்பாரோடு 1 2 இட்லி வேண்டும். அடுத்த வரி எழுதியிருக்கான் பாருங்க. மாவின் தண்டனை தோசை வழி, தோசையின் தண்டனை வயிற்று வலி, வலியின் தண்டனை மருந்து வழி. லாஸ்ட் லைன் தான் பஞ்சு டயலாக். வலியின் தண்டனை மருந்து வழி, ஹோட்டல் ஓனரை தண்டிக்க என்ன வழி, 2 இட்லி. மாப்புல எங்கிருந்துடா இந்த பாட்டெலாம் கம்போஸ் பண்ணுவீங்கன்ட்டு. கிராமத்து நகைச்சுவைக்கும் நகரத்து நகைச்சுவைக்கு என்ன வித்தியாசம்? நகரத்தில் பார்த்தீங்கன்னா வார்த்தையில் விளாடுவான். பஸ்ஸு எங்கே நிற்கேன், பஸ் ஸ்டாண்டில் நிற்கேன் அப்படிமா. பஸ்ஸு ஏன் நிற்கிது, அதால் உட்கார முடியாது அதனால தான் நிற்கிது அப்படிமா. இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பஸ்ஸுன்னு கேட்குறேன். இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி 2 ஹெட்லைட் இருக்குன்றான். டேய் இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி அதான் ஹெட்லைட் இருக்கும்ல, இந்த பஸ்ஸு பின்னாடி 2 டேஞ்சர் லைட் இருக்கேன். டேய் இதை எப்படா எடுப்பாங்க, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்ருக்காங்க வந்தோன்னே எடுப்பாங்கன்றான். டேய் டெட் பாடி ஆடாது போயா, எப்போ எடுப்பாங்கன்னு கண்டுகிட்ட கேளியா. டவுன்லலாம் இப்படி வார்த்தைகளில் தான் விளையாடுவாங்க. ஆனால் கிராமத்தினுடைய நகைச்சுவை ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். ஒரு பாட்டி சொல்லிச்சு, ஒருத்தன் வீட்டில் வந்து ராத்திரியில் யூரின் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த பயலுக்கு பாட்டியை எழுப்பி, பாட்டி உச்சா வருது வா, டே சும்மா இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காதுன்னு அப்படின்ட்டு துணைக்கு போயிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் இடையில டீச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். டீச்சர் அப்படின்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க, ஏன்டா பொம்பளை டீச்சர்கிட்ட இப்படி விரலில் நீட்டி கேட்குறீங்களே, அவமானம் இல்லையா, இனிமே உங்களுக்கு வந்துச்சுன்னா விசில் அடிக்க போகிறேன் டீச்சர் அப்படின்னு கேளுங்க. சரிங்க டீச்சர், இனிமேல் நாங்கள் வந்தால் விசில் அடிக்க போகிறோம்னு கேட்டுடுறான் அப்படின்ட்டு. டீச்சர் விசில் அடிச்சுட்டு வர்றேன் போங்கடா அப்படின்ட்டு. ராத்திரி வீட்டில் படுத்துருந்துருக்கேன். 1:30 மணிக்கு வந்துருச்சு. பாட்டி பக்கத்தில் படுத்துருக்கு. பாட்டி எந்திரி விசில் அடிக்கணும் அப்படின்னு. பாட்டி உண்மையிலே ஏன்டா 1:30 மணிக்கு எதுக்குடா விசில் அடிக்கிற, ரொம்ப அர்ஜென்ட்டான விசில் பாட்டி வந்துருச்சு அப்படின்னா. டே விசில் நேரத்தில் அடிக்காத சாமி. இல்லை பாட்டி அடிச்சே ஆகணும். சரி மெதுவாக என் காதில் அடிச்சு விட்றான் இருக்கு பாட்டி. என்னடான்னு பார்த்தா அடிச்சிட்டேன். ராத்திரி சுடுதண்ணியை குடிச்சிட்டு படுத்துருப்பேன் போல இருக்கு. பாட்டி காதெல்லாம் நிறைஞ்சு வலிஞ்சு. அதனால் இப்படிலாம் கோடு வேடெல்லாம் பேசக்கூடாது. கிராமத்தில் வெள்ளேந்தியாக எல்லா வேலையும் செஞ்சிருவான். அவன் மனசு வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு பாட்டி ஒரு வாத்தியார் கேள்வி கேட்டிருக்காரு பயல்கள்கிட்ட. டேய் ஒரு ஆட்டுக்கு 4 கால், 4 ஆட்டுக்கு எத்தனை கால்றா அப்படிங்கவன் அவன் 16 காலுன்ட்டான். போடா நீயும் ஒரு ஆளுன்ட்டு. ஒரு ஆட்டுக்கு 4 கால்னா 4 ஆட்டுக்கு எவ்வளோடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே 16 கால் அப்படின்னு சொன்னோன்னே 4 ஆட்டுக்கு 16 கால் இருக்கேன் ரைட்டு. ஒரு ஆட்டுக்கு 4 கால் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆட்டுக்கு 16 கால் ரைட்ரா கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாயின்னு எழுதுறா அப்படின்னு இருக்கார். உடனே நான் போட்டு 4 துணைக்கால் போட்டிருக்கேன். எதுக்குடா 4 துணைக்கால் போட்டேன்? நீங்கள் தானே நாய்க்கு 4 கால் இருக்குன்னு சொன்னீங்க.
அதனால தான் 4 கால்னு போட்டேன். பூரான்னு எழுதுறான்னாரு. பூரான்னு எழுதுனா ரா 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 வெறும் துணைக்காலாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா பூனா இருக்குது, எத்தனை கால் இருக்குன்னே தெரில சார், அதனால தான் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு வகுப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட கிராமத்தில் ஒரு தமிழ் வாத்தியார் நடத்தியிருக்காரு. ராமன் மாம்பழம் தின்றான் செய்வினை, மாம்பழம் ராமனால் தின்னப்பட்டது செயப்பாட்டு வினை நடத்தி முடிச்சிட்டார். பரீட்சையில் கேள்வி கேட்குறாங்க, செய்வினை செயப்பாட்டு வினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. படித்தது மறந்து போச்சு. அவனுக்கு தெரிஞ்ச செய்வினை எழுதிட்டான். செய்வினை அண்டர்லைன் போட்டு, ஒருவருக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் வீட்டிலே தாயத்து, கயிறு, எலும்பிச்சம்பளம் போன்றவற்றை புதைத்து வைத்து அவர் கை கால்களை விளங்காமல் செய்கின்ற வினை செய்வினை. தமிழ் வாத்தியார் படிச்சுட்டு என்ன நினைப்பார், நம்ம நடத்தின செய்வினையை விட்டுட்டு இப்படி எழுதியிருக்கானே. செயப்பாட்டு வினைக்கு எழுதியிருந்தான் பாருங்க. அவ்வாறு வைக்கப்பட்ட செய்வினையை ஒரு மலையாள மந்திரவாதியை வைத்து மீண்டும் சரி செய்வது செயப்பாட்டு வினை. பக்கத்து வாத்தியார் மார்க்கை போட்டு விட்டுறா, 5க்கு 5 போட்டு விட்டாரு. ஏண்டான்னா விட்டால் எனக்கு செய்வனை வச்சாலும் வச்சிருவேன், இப்படி எழுதுகிற பையன் சும்மா விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாருங்கள், சின்ன விஷயத்தில் கூட கிராமத்தில் ஒரு நகைச்சுவை. ஒரு வீட்டில் ரோட்டில் ஒரு அம்மா விற்றுட்டு போகுது. விளக்கமாறு விளக்கமாறு விளக்கமாறுன்னு விற்றுட்டு போகுது. ஒரு அம்மா வீட்டில் இருக்க. அந்த அம்மா அந்த விளக்கமாறு விற்கிறவளை லந்து பண்ணணும்னு, விளக்கமாறு இங்கே வா, விளக்கமாறு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ருக்கு. விளக்கமாறுனா என்னையை கூப்பிட்ற அப்படின்ட்டு வந்து, இந்த விளக்கமாறு எவ்வளவு, இந்த விளக்கமாறு எவ்வளவு அப்படின்னு அது ஒரு விளக்கமாறு எடுத்து, இதில் வாங்கிக்கிறியா இல்லை இதில் வாங்கிக்கிறியான்னு கேட்டிருக்கு. இல்லை என்ன இப்படி கேட்குற, இல்லை இதில் வாங்கிக்கிறியா இல்லை இதில் வாங்கிக்கிறியான்னு. ஐயோ இவளை விளக்கமாறுன்னு கூப்பிட்டது தப்பாக போச்சேன்ட்டு. ஒரு சின்ன விஷயத்தை கூட எவ்வளவு அழகாக ஒரு எளிமையாக வெளிப்படுத்துவது கிராமம். நகரத்தில் இருக்கக்கூடிய நகைச்சுவையெல்லாம் இரட்டை அர்த்த வசனங்கள், ஒரு வார்த்தையை அப்படியே மல்டிப்ளை பண்ணி வெவ்வேறு விதமான அர்த்தங்களை கொடுத்து ஒருவருடைய முகத்தை இன்னொருவருடைய முகமாக மாற்றி மீம்ஸ் போட்டு அந்த குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி டிக்டாக் பாடுறேன்ட்டு இன்னொரு பொம்பளையோட பாடி குடும்பத்தில் பெரிய விவாகரத்து வரைக்கும் போய் இதெல்லாம் நகரங்களில் நடக்கிறது. ஆனால் கிராமத்தில் நடக்கக்கூடிய அந்த எளிமையான இனிமையான நகைச்சுவைகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பது கிராமத்தினுடைய நகைச்சுவைகள் தான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.